1980 ஜனவரி 22 ராண்டி ஹேவ்னார் அண்ட் டாமி ஸ்மித் என்ற பேரண்ட்ஸ்க்கு நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூபன் கவுண்ட்ரி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் எரிக் ஸ்மித் பிறக்கிறாரு. எரிக் ஸ்மித்தோட அம்மா பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு எபிலெப்சி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால ஹாஸ்பிட்டல்ல ட்ரைடியான் அப்படின்ற ஒரு ட்ரக்கை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பேசிக்கா இந்த ட்ரைடியான்ன்ற ட்ரக்கை பிரெக்னன்சி டைம்ல எடுக்கும்போது பிறக்கிற குழந்தைக்கு சைல்டு டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எரிக் ஸ்மித் பிறக்கிறப்ப அவருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பர்த் டிஃபெக்ட்ஸும் இல்லாம தான் ரொம்ப நார்மலான ஒரு குழந்தையா தான் அவரு பிறக்கிறாரு. எரிக் ஸ்மித் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது தன்னுடைய அப்பாவான ராண்டி இது என்னுடைய குழந்தை இல்ல அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. ராண்டி வெளியே போனதுக்கு அப்புறம் டாமி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இது அவருடைய குழந்தை தான் ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அதனால கோர்ட்ல இருந்து சைல்ட் சப்போர்ட்டுக்கு நீ பே பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு டெசிஷனும் கொடுத்துடுறாங்க. இருந்தாலும் ராண்டி திரும்ப வீட்டுக்கு வராம இவங்க ரெண்டு பேரையும் விட்டு விலகி வெளியே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த எரிக் கேட்கும் பொழுதும் சரி, வெளியாட்கள் கேட்கும் பொழுதும் சரி, எந்த ஒரு உண்மையும் மறைக்காம டாமி அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. எரிக் ஸ்மித் வளரும் பொழுது தன்னுடைய ஃபாதர் தன்னை ஒதுக்கி வச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. எரிக் ஸ்மித்துக்கு 9 வயசு இருக்கும் போது தன்னுடைய உண்மையான அப்பா யாருன்னு டாமி சொல்லிடுறாங்க. ஆனாலும் தன்னுடைய அப்பா கூட பேசவோ பழகவோ அவருக்கு போதுமான கான்டாக்ட் இல்ல. இன்னொரு பக்கம் டாமியும் ராண்டியும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனால டாமி பிரெக்னன்ட்டும் ஆகி தனக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் எரிக் ஸ்மித்தை தனியா வீட்டுல விட்டுட்டு இவங்க 3 பேரும் வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இந்த மொமெண்ட்ல தான் எரிக் ஸ்மித்தோட மனசுல நிறைய நெகட்டிவான ரொம்ப டார்க்கான விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிச்சது அப்படின்னு அந்த டைம்ல அவர் கூட இருந்த மற்ற மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. என்னதான் எரிக் ஸ்மித்துக்கு அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் கிட்ட இருந்து போதுமான ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கல அப்படின்னாலும் ராண்டி போனதுக்கு அப்புறம் டாமி இன்னொரு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. டெட் ஸ்மித் அப்படின்ற ஒரு பர்சனை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவரு எரிக் ஸ்மித்தை அடாப்ட் பண்ணி அவருக்கு ஒரு ஃபாதர் ஃபிகரா இருக்கிறாரு. போதுமான கேர் அஃபெக்ஷன் இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமா ஸ்கூல் புள்ளி கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாத ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா டெட் ஸ்மித்துக்கு ஒரு டார்க் சைடு இருக்குது. ஸ்கூல்ல எரிக் ஸ்மித்தை அடிச்சு துன்புறுத்தி புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே அதே விஷயத்தை தான் டெட் ஸ்மித் வீட்ல எரிக் ஸ்மித்துக்கு பண்ணிட்டு இருந்திருக்காரு. எரிக் ஸ்மித்துக்கு நடந்த ஒரு சின்ன நல்ல விஷயம் அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்கள இவர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவே போயிட்டு விசிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே வரும்போது ஒரு சிரிச்ச முகத்தோட வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணதா அவருடைய தாத்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. காலங்கள் ஓட ஓட ஸ்கூல்ல நடக்கிற புல்லிங் ரொம்பவே அதிகரிக்குது. ஏன்னா இவர் பாக்குறதுக்கு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இவர் திக் கிளாஸஸ் யூஸ் பண்றதுனால மத்த பசங்க புள்ளி பண்றதுக்கு இவரு ரொம்ப ஈஸியான ஒரு டார்கெட்டா மாறுறாரு. இந்த காரணத்தினாலே அவருக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எப்பவுமே ரொம்ப தனிமையில அவருடைய சைக்கிள்ல அந்த ஏரியால சுத்தி வந்துட்டு இருக்காரு. கான்ஸ்டன்டா ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி இந்த புல்லிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு பேசுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் டெவலப் ஆகுது. எரிக் ஸ்மித்தோட அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்பொழுது எபிலெப்சி பிரச்சனைக்காக அவங்க ஒரு ட்ரக் எடுக்கிறாங்க. அந்த ட்ரக் எடுத்ததுனால இவருக்கு 13 வயசு இருக்கும்போது டெவலப்மெண்டல் டிலேஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையை இவர் ஃபேஸ் பண்றாரு. டெவலப்மெண்டல் டிலேஸ் அப்படின்னா அதே ஏஜ்ல மத்த பசங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிலாம் அந்த ஏஜுக்கான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனா எரிக் ஸ்மித்துக்கு அப்பதான் அவர் 5th கிரேடையே கிராஸ் பண்றாரு. ஜெனரலாவே சைக்கோபாத் ஆரம்பத்துல ஒரு சின்ன டார்கெட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு நாயோ பூனையோ இல்லனா ஒரு பேர்ட்ஸை வந்து அவங்க துன்புறுத்தி கொலை பண்ணுவாங்க. அதே விஷயத்தை தான் எரிக் ஸ்மித்தும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவருக்கு அதுல போர் அடிச்சு போயிட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட் அதுல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அதுல அவருக்கு கிடைக்காததுனால பெரிய டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்றாரு. 1993 அந்த வருஷம் தான் அவரோட லைஃப்ல மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்குது. அவருடைய மனசுல இருந்த அந்த கோவம், தனிமை, சோகம் இது எல்லாமே வெடிச்சு வெளியே வர வருஷம் 1993 தான் இருக்குது. ஆகஸ்ட் 2 1993 13 வயசான எரிக் தன்னுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல செட் பண்ண சம்மர் கேம்புக்கு போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல 4 வயசான டெரிக் ராபின்ற ஒரு குழந்தையும் அந்த சம்மர் கேம்புக்கு நடந்து போயிட்டு இருக்கு. ஜெனரலாவே டெரிக்குடைய அம்மா தான் டெரிக்கு கொண்டு போய் அந்த சம்மர் கேம்ப்ல விட்டுட்டு அவன் சேஃபா ரீச் ஆனான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல இருந்து வருவாங்க. ஆனா அன்னைக்கு டெரிக்குடைய தம்பியை வீட்டுல பாத்துக்கணுங்கிறதுக்காக டெரிக்க தனியாவே சம்மர் கேம்புக்கு நடந்து போகட்டும் அப்படின்ட்டு அலோவ் பண்ணிடுறாங்க. டெரிக்குடைய அம்மா சொல்றது என்னன்னா இது வரைக்கும் டெரிக்க நாங்க எங்கேயுமே தனியா அலோவ் பண்ணது கிடையாது. அன்னைக்கு மட்டும் தான் முதல் முறையா நாங்க அவனை தனியா அலோவ் பண்ணோம். ஆனா அதுவே டெரிக்குடைய கடைசி நாளாவும் அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு போலீஸ் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. 4 வயசான டெரிக் தன்னுடைய வீட்ல இருந்து கிளம்பி சம்மர் கேம்புக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல தான் எரிக் ஸ்மித்தையும் மீட் பண்றாரு. எரிக் ஸ்மித் டெரிக் கிட்ட எனக்கு இந்த சம்மர் கேம்புக்கு போறதுக்கு ரொம்ப பண்ணான ஷார்ட்கட் ஒன்று தெரியும், அது வழியா நம்ம போலான்ட்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு ரிமோட்டான பிளேஸுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சின்ன குழந்தையோட மூஞ்சில பஞ்ச் பண்ணி கீழே தள்ளி விடுறாரு. ஒரு சின்ன கல் எடுத்து டெரிக்கோட தலையில அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் இந்த சமயத்துல அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது போதாதுன்னு ஒரு பெரிய கல் எடுத்து அந்த குழந்தையோட தலையிலையும் போட்டு கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் டெரிக்கோட லஞ்ச் பேக்ல இருந்த ஒரு கூல் ட்ரிங்க் எடுத்து அடிப்பட்ட இடத்துல எல்லாம் ஊத்திட்டு அதுக்குள்ள இருந்த ஃப்ரூட்ஸை கீழே போட்டு மிதிக்கவும் செய்யறாரு. டெரிக்கோட லெஃப்ட் கால்ல இருந்த ஷூவை ரைட் கையிலையும் ரைட் கால்ல இருந்த ஷூவை லெஃப்ட் கையிலையும் வச்சுட்டு ஒரு அன்யூஷுவலான பொசிஷன்ல அந்த டெட் பாடியை கலைச்சு போட்டுட்டு அவருடைய பேக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பி வந்துடுறாரு. இந்த மொத்த சீக்வன்ஸுமே ஒரு 5 நிமிஷத்துல கண்ணு வைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிருது. அன்னைக்கு
அன்னைக்கு 11 மணிக்கு டெரிக்குடைய அம்மா டொரின் சம்மர் கேம்புக்கு தன்னுடைய பையனை கூப்பிட்டு வரதுக்காக போறாங்க. சம்மர் கேம்புக்கு டெரிக் வரவே இல்லைங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால பதட்டம் அடைஞ்ச டொரின் இமீடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரைஸ் பண்றாங்க. டெரிக் இது வரைக்கும் எங்கேயுமே தனியா போகாததுனால அவனுடைய சடனான ஒரு டிசப்பியரன்ஸ் நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட 300 பேர் கொண்ட ஒரு சர்ச் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுல சம்மர் கேம்ப்ல ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள், அவங்களோட நெய்பர்ஸ், போலீஸ், ஹெட், எரிக் உட்பட எல்லாருமே சேர்ந்து தான் டெரிக்கை தேடிட்டு இருக்காங்க. பல மணி நேரத்துக்கு அப்புறம் டெரிக்கோடைய டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய காயங்களை போலீஸாலேயே ஹேண்டில் பண்ண முடியாததுனால ராபியோட ஃபேமிலி கிட்ட இந்த டெட் பாடியை நீங்க பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துல எரிக்கோடைய தாத்தாக்கு எரிக் மேல ஏதோ ஒரு சந்தேகம் வருது. தன்னுடைய ஃபேமிலி கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எரிக் மறைக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால எரிக்கை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மர்டரை பத்தி நீ போலீஸ் கிட்ட போயிட்டு பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்றாரு. இனிஷியலா எரிக்கு இதுல விருப்பம் இல்ல, ஆனா ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால எரிக் போலீஸ் கிட்ட போயிட்டு இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிறான். ஸ்டார்டிங்ல மர்டர் நடந்த அன்னைக்கு டெரிக்கை நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் எரிக் சொல்றான். பட் கொஞ்ச நேரத்துலலாம் அந்த ஸ்டோரியை மாத்திட்டு மர்டர் நடந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஓப்பன் ஃபீல்ட்ல நின்னு நான் டெரிக்கை பார்த்ததாகவும், டெரிக் ஒரு ஒயிட் கலர் டி-ஷர்ட் போட்டுட்டு கையில ஒரு லஞ்ச் பாக்ஸ் வச்சிருந்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவன் கொடுக்குறான். அந்த இன்டர்வியூல அடுத்து டெரிக் எங்க போனா, என்ன ஆச்சு அப்படின்ட்டு போலீஸ் ஃபர்தர் கொஸ்டின் கேட்டு எரிக்கை புஷ் பண்றாங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது தன்னை சஸ்பெக்ட் நினைச்சுதான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ் மேலேயே எரிக் கோவப்படுறான். அடுத்த நாள் மறுபடியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றான். அதாவது டெரிக்கோடைய பாடியில் நடந்த செக்ஷுவல் மியூட்டிலேஷன். என்னதான் எரிக்கோடைய பிஹேவியர் சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா மேபி டெட் பாடியை பார்த்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா கொலையை கூட பார்த்துருக்கலான்றதுனால போலீஸ் அவனை போட்டுறாங்க. டெரிக்கை கடைசியா எங்க பாத்தியோ அங்க எங்களை கூட்டிட்டு போட்டு போலீஸ் கேட்கறாங்க. உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு எரிக் போலீஸ் அங்க கூப்பிட்டுட்டும் போறான். அந்த இடத்துக்கு போன அடுத்த செகண்டே இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா அந்த டெட் பாடியை எரிக் பார்த்துருக்கவும் முடியாது, அந்த டெட் பாடிக்கு நடந்த விஷயத்தையும் எரிக் பார்த்துருக்க முடியாதுங்கிறத போலீஸ் ரியலைஸ் பண்றாங்க. எரிக்கு அகேன்ஸ்டா இன்னும் நிறைய எவிடன்ஸ் கிடைக்குது. ஒரு கொலையாளி குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு, டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு எரிக் வெளியே விசாரிச்சதா போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த பாயிண்ட்ல கொலையாளி ஒரு குழந்தையா தான் இருக்கணும்னு போலீஸ் டிசைட் பண்றாங்க. ஏன்னா எந்த ஒரு அடல்ட்டும் கிரைம் சீன்ல இருக்கக்கூடிய பனானாவை எடுத்து கிரஷ் பண்ணி போட்டுட்டு வரமாட்டாங்கன்றதுனால இதை ப்ரூவ் பண்றதுக்காக அந்த கம்யூனிட்டியில இருந்த ஒரு லேடியை ஸ்டோருக்கு போயிட்டு ஸ்பீச் பண்றதுக்காக இன்கிரியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அதை அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ண சொல்றாங்க. மொத்த பசங்கள்ல ஒருத்தர் மட்டும் பனானா வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது எரிக் ஸ்மித். டெரிக்குடைய ஃபியூனரல் முடிஞ்ச 2 நாளைக்கு அப்புறம் எரிக் தான் பண்ண எல்லா விஷயத்தையும் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்றான். எரிக்குடைய கிராண்ட் ஃபாதர் எரிக்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாரு. அங்க போலீஸ் அவனை அரெஸ்டும் செய்யறாங்க. ஒரு குழந்தை எப்படி இன்னொரு குழந்தைய கொலை பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த மொத்த கம்யூனிட்டியுமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்ல இருக்குது. ஒரு சில பேர் எரிக் மேல கோவப்படுறாங்க, இன்னும் சில பேர் ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்ல இந்த குழந்தை வளர்ந்துருக்கணும், அதனாலதான் இதை செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்புறாங்க. எரிக்க அரெஸ்ட் பண்ணி இமீடியட்டா ஒரு சைக்காட்ரிக் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு போறாங்க. அங்க இவனுக்கு இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வார்னிங்கே இல்லாம சடனா கோவப்பட்டு வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர். டெரிக்கை ஏன் கொலை பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னொருத்தர் என்னைய ஹர்ட் பண்றதுக்கு பதிலா நான் இன்னொருத்தரை ஹர்ட் பண்றது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பதில ரொம்ப காமா எரிக் கொடுத்தான். போலீஸ் கஸ்டடியில இருந்த சமயத்துல ஒரு வாட்டி கூட எரிக் இந்த கொலையை தான் பண்ணல அப்படின்ட்டு டினை பண்ணல. ட்ரையல்ல எரிக்குடைய லாயர் எரிக்கு போதுமான அளவுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாததுனாலையும் பல வருஷமா ஸ்கூல்ல புள்ளி டார்கெட்டா இருந்து அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனாலையும் எரிக்குடைய அம்மா பிரெக்னெண்டா இருந்த சமயத்துல எடுத்த ட்ரக்ஸ்னால வந்த டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த கொலை நடந்திருக்குன்ட்டு ஆர்கியூ பண்றாங்க. பட் ஜட்ஜ் எதையுமே அக்செப்ட் பண்ணாம இந்த கொலையை எரிக் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாரு. எரிக் ஜெயில தான் இருக்கணும்ட்டு ஜட்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அதனால செகண்ட் டிகிரி மர்டருக்காக 9 வருஷம் பிரிசன்ல இருக்கணும்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டையும் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் எரிக்குடைய ஃபேமிலி பல தடவை பரோலுக்கு அப்ளை பண்றாங்க. பட் ஒவ்வொரு தடவையுமே அந்த பரோல் ரிஜெக்ட் செய்யப்படுது. எரிக்குடைய ஃபேமிலி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் எரிக்கை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படிங்கிற விஷயத்த கான்ஸ்டன்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. பரோல் கிடைக்காததுக்கு இது முக்கியமான காரணமா இருக்குது. அக்டோபர் 5, 2021 41 வயசான எரிக் ஸ்மித்துக்கு தன்னுடைய 11வது ஹியரிங்ல ரிலீஸ் கிடைக்குது. கோர்ட் ரூம்ல டெரிக்குடைய ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேட்டு டெரிக் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிருக்காருங்கிறத சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. மர்டர் நடந்தப்போ எரிக் ஸ்மித்தோட வயசை கன்சிடர் பண்ணி 28 வருஷத்துக்கு அப்புறமா எரிக்கு ஃபைனலா ரிலீஸ் கிடைக்குது. ராபி ஃபேமிலியால இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணவே முடியல. டெரிக்குடைய லாஸ் எப்படி ஒரு லைஃப் டைமோ அதே போல எரிக் ஸ்மித்தோட சென்டென்ஸும் லைஃப் டைமா தான் இருக்கணும்னு பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிலீஸ்க்கு அப்புறம் தன்னுடைய அம்மா கூடவும் ஃபியான்சை கூடவும் போயிட்டு ஸ்டே பண்ணுவேன்னு சொல்றாரு. பிரிசன்ல கிடைச்ச நாலேஜை வச்சு ஒரு கார்பெண்டராவோ இல்ல ஒரு எலக்ட்ரீஷியனாவோ ஒரு வேலையை தேடி பண்ணணும்னு சொல்றாரு. எப்படியோ ரொம்ப நார்மலான ஒரு லைஃபை தான் எரிக் ஸ்மித் வாழ்றதுக்கு ஆசைப்படுறாரு. இதுதான் எரிக் ஸ்மித்தோட ஸ்டோரி. யூஎஸ்ல 18 வயசு கீழே உள்ள பசங்க 60,000 பேர் அட் எனி கிவன் டே நீங்க ஜெயில போய் பாத்தீங்கன்னா ஜுவெனல் டிடென்ஷன் சென்டர்ல இருக்கிறதா ஒரு ஸ்டாட் சொல்லுது. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பேட் பேரண்டிங் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு
ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Thanks for watching.